ஸோ அந்த காலத்துலேருந்தே நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லயுமே வந்து வெள்ளி அப்படின்ற ஒரு பொருள் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த வெள்ளி பார்த்தீங்கன்னா, ஒரு மோதிர வடிவத்திலயோ, இல்ல ஒரு கம்மலோ, ஒரு ஜிமிக்கியோ, இல்ல ஒரு செயின்லயோ, இல்ல ஒரு கொலுசு, இல்ல ஒரு மெட்டி, கையில பிரேஸ்லெட்டு, காப்பு, அதே இந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம சாமி ரூம்ல நெறைய வச்சிருப்போம். ஸோ இந்த மாரி குத்து விளக்கோ, இல்லாட்டி ஒரு வெள்ளி குடம், ஸோ இந்த மாரி நெறைய ஐட்டம்லாம் வெள்ளிய வச்சிருப்போம். பட் இந்த எல்லா வெள்ளியுமே பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆர 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஷேடிங் ஆயிரும். ஸோ எந்தவித நம்ப யூஸே பண்ணாம இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஒரிஜினாலிட்டி கலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஸோ ஆக்சிடேஷன் இந்த மாரி நெறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறனால, ஸோ காத்துலருந்து நம்ம வந்து அது ஓப்பன் ஏர்ல வைக்கும்போது நெறைய ரியாக்ஷன் நடக்குது. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இதாயிருது. ஸோ திரும்பி நம்ம வந்து அத போய் ரீசேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து போட்ட காசு வந்து ஒரு 20-30% மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து அ கிடைக்கிற மாரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50% மட்டும் தான் கிடைக்கும். மோஸ்ட்லி அவங்க பாதி பாதி தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாரி சூழ்நிலை இருக்கும்போது, நம்ப இப்போதைக்கு வெள்ளியோட விலை வந்து ரொம்ப அதிகமா வித்துட்டு இருக்குது. தங்கம் விலை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாயிட்டு இருக்கோ, அதே மாரி வெள்ளி விலையும் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்து வெள்ளியுமே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரீசியஸ் மெட்டல்ல வர ஒரு மெட்டல் தான். அதனால இந்த வெள்ளிய வந்து இப்ப உங்க வீட்ல நெறைய வெள்ளி வச்சிருப்பீங்க. அதாவது பழைய காலத்துல யூஸ் பண்ண வெள்ளி. இப்ப கடைசியா மேரேஜ்ல வாங்குனதோ, எதுக்கோ ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு காயின் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ரிங் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாள்ல போட முடியாது. யூஸ் பண்ண மாட்டோம் நம்ப. அத என்ன பண்ணுவோம், தூரமா ஓரமா எங்கேயோ போட்டு வச்சுருவோம். அது எங்கேயோ காணாம போயிரும். ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம இது எல்லா வெள்ளியுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேர்ந்த பிறகு நம்ம கடைக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம்னா, அது புது வெள்ளிய மாத்திட்டு வந்துரலாம். பட் இதே மாரி ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தான். பட் என்னன்னா, எல்லா ஜுவல்லர்ஸ் கடையில இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம கிட்ட இது வந்து நார்மலான வெள்ளி, இது வந்து அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரேட்ட ரொம்ப குறைச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எந்த மாரி குறைக்கிறாங்க? எந்த மாரி விலை வரைக்கும் குறைச்சா நல்லது? சரி நீங்க வந்து எந்த மாரி இடத்துல நீங்க வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கணும். ஸோ புது கோல்டு புது வெள்ளி இதெல்லாம் வாங்கும்போது என்னென்ன நீங்க பார்க்கணும் அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த வெளியலாம் வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க அப்டின்னா, ஒரு ஒரு 3 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். இந்த 3 ஸ்டெப்பையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து நான் டீட்டெயிலா வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் மறக்காம நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல வந்து நம்ம ஸ்டெப் 1 பார்க்கலாம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, பிரிப்பேர் யுவர் ஓல்டு சில்வர் ஐட்டம்ஸ். ஸோ அப்டின்னா என்ன? நம்ம வந்து இருக்கிற எல்லா பழைய ஓல்டு வெள்ளி எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம்னா, எடுத்து சேகரிச்சு வைக்க போறோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்ல இருக்கிற மொத்த எல்லா அண்ணன், தம்பி, சிஸ்டர், அப்பா, அம்மா எல்லா பேத்தையுமே என்ன பண்றோம், நம்ம அவங்க கிட்ட இருந்து எல்லா வெள்ளியுமே வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, கலெக்ட் பண்ண போறீங்க. ஸோ கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அத தான் எடுத்து கடைக்கு கொண்டு போறோம். ஸோ எதுக்காக நான் இத சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து மறந்துருவீங்க. இப்ப ஒருத்தர்ட்ட கொலுசு இருக்கும். ஒருத்தர் ரிங் போட்டிருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணிருப்பார், இந்த ரிங்க வந்து இங்க மறந்து ஒரு பாக்ஸ்லயோ, சூட்கேஸ்லயோ இங்க வச்சிருப்பாரா தெரியாது உங்களுக்கு. ஸோ இது மாரி எல்லாத்தையுமே கேட்டு நீங்க 1 கிராம் கூட மிஸ் பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்துட்டு போணும் நீங்க. ஸோ நீங்க வந்து இப்ப இன்கேஸ் நீங்க ஒரு 5 கிராம் மறந்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இத வந்து திரும்ப வந்து அடுத்து நம்ம எப்ப வெள்ளிய வந்து நம்ம மாத்த போவோம், அன்னைக்கு தான் நம்ம வந்து நம்மளால போய் மாத்த முடியும். ஸோ அதுவரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய பாக்ஸ் வச்சுட்டுருப்பீங்க. அப்ப வந்து அதோடைய வேல்யூ வந்து குறைஞ்சுட்டே இருக்கும். ஸோ பழைய வெள்ளி நீங்க எவ்வளோக்கெல்லாம் நீங்க வீட்ல வச்சீங்களோ, அதோட வேல்யூ வந்து குறைஞ்சுட்டே இருக்கும். அதனால வந்து நீங்க ஒரே நாள்ல என்னைக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்களோ, அன்னைக்கு வந்து உங்க வீட்ல இருக்கிற அலசி ஆராய்ஞ்சு எல்லா வெள்ளியும் சாமி ரூம்ல போய் பாருங்க. உங்களுடைய பெட்ரூம்ல பாருங்க. சூட்கேஸ், உங்க நகைப்பெட்டி எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாருங்க. எங்கெங்கலாம் உங்களுக்கு வெள்ளி இருக்கோ, அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200-300 கிராம்ஸ் வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கனாலே, உங்களுக்கு வந்து ஒரு மாத்தும்போது ஒரு வேல்யூ போட்டு நம்ம கேட்கலாம். நீங்க வெறும் 10 கிராம் எடுத்துட்டு போயிட்டு இங்க மாத்தும்போது, அவர் வந்து வேல்யூலாம் போட்டு பண்ணும்போது நம்மளால வந்து பேரம் பேச முடியாது. ஸோ அதனால வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா வெள்ளியுமே தரோவா செக் பண்ணி 1 நாள் 2 டேஸ் வெயிட் பண்ணி கூட நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து எல்லா வெள்ளியுமே நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ எல்லா வெள்ளியும் எடுத்துட்டு போயிட்டு, உங்க நியரஸ்ட்டா ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கலாம், இங்க தங்க மாளிகை ஏதோ ஒண்ணு பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாரி கடைக்கு நீங்க போலாம். இல்லன்னா அவங்களோட நார்மலா ஃபேமிலி ஒரு ஆசாரிலாம் வச்சிருப்பாங்க. ஆசாரிலாம் எல்லாம் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கூட போலாம். சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ ஜிஎஸ்டி நம்பர் எல்லாம் இருக்கும். அந்த மாரி ஷாப் கூட வந்து என்ன பண்ணலாம், நீங்க போலாம். ஸோ போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க என்ன பண்ணணும்னா, எடுத்தோனே வந்து நீங்க அவங்க கிட்ட உங்களுடைய டீட்டெயில்ஸா எல்லாத்தையும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க சொல்லிருங்க. நான் வந்து இது மாரி வெள்ளிய எக்ஸ்சேஞ்ச் பண்ண வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன? ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மார்க்கெட் ரேட் என்னன்னு சொல்லி பாருங்க. ஆல்ரெடி நீங்க Googleல பார்த்துட்டீங்கன்னா ஓகே. இல்லன்னா அப்டின்னா நீங்க அவங்கள்ட்ட கேட்டுருங்கங்க. அதே மாரி அவங்க கிட்ட கேட்கும்போது, அவங்க சொன்ன வேல்யூவும் இப்ப வந்து மார்க்கெட் ரேட் வந்து இன்னைக்கு ரூ. 110 அப்டின்னா, அத வந்து நீங்க உங்க Googleல போயிட்டு வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. உங்க ஏரியால இப்ப நீங்க சென்னை இருக்கீங்க, இல்லாட்டி மதுரை இங்க இருக்கீங்கன்னா, ஸோ சில்வர் ரேட் இன் மதுரைன்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். ஸோ அந்த ரேட் வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துறணும் நீங்க. ஸோ கடையில போட்டுருக்கிற வெள்ளியோட பிரைஸும், நம்ம கிட்ட ஆன்லைன்ல Googleல பார்த்த அந்த வெள்ளியோட பிரைஸும் 2ம் சேமா இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க நீங்க. ஸோ செக் பண்ண ஏன் அப்டின்னா, ஒரு சில கடையில பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பிரைஸ் வந்து ஒரு ரூ. 115 இருக்கும். ரூ. 115 போட்டு வச்சிருப்பாங்க. ரூ. 115 ரேட்டுக்கு இன்னைக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணது மட்டும் கொஞ்சம் மாத்த மாட்டாங்க. ஸோ அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. அதனால வந்து இன்னைக்கு ரேட் என்ன இருக்கோ, அத நீங்க Googleல செக் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிக்கங்க நீங்க. இப்போ உங்களுடைய வெள்ளி பிரைஸ் உங்களுக்கு மார்க்கெட் ரேட் படி தெரிஞ்சிரும். ஸோ அதே மாரி தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுங்க, அடுத்து வந்து உங்களுடைய பழைய வெள்ளிய வந்து நீங்க காட்டிருங்க அவங்கள்ட்ட.
பழைய வெள்ளி காட்டும்போது, இன்னைக்கு வந்து ஓல்டு கோல்டு வந்து என்ன ரேட்டுக்கு எடுப்பீங்கன்னு கேளுங்க நீங்க. ஸோ அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க, "உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய வெள்ளிய குடுங்க. அதுக்கப்புறம் நாங்க செக் பண்ணி சொல்றோம்ன்னு" சொல்லி சொல்லுவாங்க. ஓகே நீங்க குடுங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் வெள்ளி இருக்கும். இப்போ வந்து நார்மலா வந்து இப்ப நம்ம கொலுசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வெள்ளின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டைப்புன்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கேத்தாப்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெர்லிங் 92.5 இருக்கும். 92.5 அப்படின்னா, இது வந்து பியூரிட்டி ஒரு லெவல் இது. இந்த 92.5 அந்த மாரி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, அத வந்து என்ன சொல்லுங்க, அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லுங்க. இந்த மாரி வந்து நாங்க வந்து இது வந்து பியூரிட்டி அதிகமா இருக்கும் இதுல. ஸோ, அதில வந்து இது வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு எடுக்கணும். ஸோ, அந்த மாரி நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லிடணும் பர்ட்டிகுலரா. நீங்க வந்து எதுவுமே சொல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வெயிட்டேஜ்க்கு ஏத்தாப்புல வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து பிரைஸ் போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ, இது அது இல்லாம நீங்க வந்து வாங்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ, இது வந்து ஒரு பீஸ் ரேட்ல தான் போடுவாங்க. இப்ப இந்த 92.5 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெர்லிங் சில்வர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ, இந்த ஸ்டெர்லிங் இந்த மாரி சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஷைனிங்கா இருக்கும். அதே மாரி எந்த காலத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஷேடிங் வந்து குறையாது. ஸோ அந்த மாரி நல்லா பளபளன்னு இருக்கும். ரொம்ப நாளைக்குமே இருக்கும். சில்வர் நல்ல பியூர் சில்வர் வந்து நல்லா பாலிஷ் பண்ண மாரி இருக்கும். ஸோ அந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து மென்ஷனே பண்ணியிருப்பாங்க. 92.5 அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாலே, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு எடுக்கணும். நீங்க வந்து அத மென்ஷன் பண்ணி சொல்லிருங்க. இல்ல பழசா இருக்கு, கொஞ்சம் இதாகி போச்சு அப்படின்னா கூட அவங்க வந்து கொஞ்சம் குறைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 3, 4 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நானு. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து நம்ம ஒரு ஓல்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு 300 கிராம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பழைய வெள்ளி எல்லாமே சேர்த்து. அதே மாரி நீங்க இதுக்கு ஏத்தாப்போ அதே மாரி ஒரு 300 கிராம் புதிய வெள்ளி வாங்க போறீங்க. ஸோ 2க்கும் கம்பேரிசன் மெத்தட் நம்ம 2 போட்டிருக்கோம். அது இல்லாம 2 மெத்தட்ல வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா, ஒரு சில கடையில ஒரு மாரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில கடையில இன்னொரு மாரி மெத்தட் ஃபாலோ பண்ணி உங்கள்ட்ட இருந்து அந்த பழைய வெள்ளியும், புது வெள்ளியும் மாத்துவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க எந்த மாரி மெத்தட ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் வந்து உங்களால கொஞ்சம் பிரைஸ்லாம் கம்மி பண்ண முடியும். இல்லன்னா அவங்க சொல்ற பிரைஸ்க்கு நீங்க காசு குடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம ஓல்டு சில்வர் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு 300 கிராம் வந்து நம்ம வச்சிருக்கோம்னு எக்ஸாம்பிள். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. ஒரு 300 கிராம் வச்சிருக்கிறோம். அதே மாரி இதே கேத்தாப்புல புதுசா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 300 வெள்ளி வந்து நம்ம வாங்க போறோம். ஓகேங்களா? ஈக்குவல் வெயிட்டுக்கு வந்து நம்ம வாங்க போறோம். இன்னைக்கு உடைய மார்க்கெட் பிரைஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து ரூ. 110. ஸோ, இன்னைக்கு வந்து நான் வந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து நான் வந்து இந்த ரேட்ட வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ, நீங்க வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ, இது வந்து ரூ. 110 சொல்லிட்டு 1 கிராமுக்கு ரூ. 110 வெள்ளியோட விலை. இது வந்து ஸ்டாண்டர்ட் வெள்ளி. இதே வந்து காஸ்டிங் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, பீஸ் ரேட் தான் வரும். இப்போ ஒரு ரிங்லாம் இருக்கும். அந்த ரிங்லாம் பார்த்தீங்கன்னா, 90 நான் சொன்னேன்ல முன்னாடி 92.5 சொல்லி போட்டிருப்பாங்க. இது நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் 4 கிராம் தான் இருக்கும். அப்ப 4 கிராம்னா ரூ. 440 சொல்லி நம்ம வந்து பிரைஸ் வந்து நினைக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஒரு ரூ. 1500 அந்த மாரி சொல்லுவாங்க. பீஸ் ரேட். இது வந்து பீஸ் அந்த மாரி இருக்கு. ஸோ, அதனால தான் நீங்களும் இதே மாரி நீங்க ஓல்டு சேஞ்ச் பண்ணும்போது இதே மாரி வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணி சொல்லிருங்க. ஸோ, எனக்கு இந்த பிரைஸ் தான் இத வந்து நீங்க மாத்தணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ, இப்ப இன்கேஸ் வந்து நீங்க குடுக்குற இந்த வெள்ளி இருக்கு பார்த்தீங்களா? இந்த வெள்ளி வந்து ஒரு நல்ல பியூரிட்டியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு போகும். சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தலாம் அதுல. ஸோ, ஃபர்ஸ்ட்டு மெத்தட்ல இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க ஓல்டு சில்வர் ஒண்ணு வச்சிருக்கீங்க. ஓல்டு சில்வர் நீங்க வந்து ஒரு வேல்யூஷன் மெத்தட்க்கு வந்து ரூ. 110 வந்து நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ரேட் படி ரூ. 110 சார்ஜ் பண்ணணும் அவங்க. ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பழைய வெள்ளின்னு சொல்றனால, அத வந்து 15% வந்து அவங்க டிடக்ட் பண்ணுவாங்க. என்ன மார்க்கெட் ரேட்ல இருந்து 15% டிடக்ட் பண்ணுவாங்க. அப்பன்னா என்னன்னா, ஒரு ரூ. 16.50 கிட்ட வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ 16.50 பண்ணீங்க அப்படின்னா, ரூ. 93.50 வரும். இப்போ உங்களுடைய 1 கிராமோடைய வெள்ளி வந்து 93.50 தான் போகும். பழைய வெள்ளி வந்து இவ்வளோ தான் போகும்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்மியா தான் போட்டிருக்கேன். 15% ஒரு சில பேர்னா 20% கூட வர சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 20% பார்த்தீங்கன்னா, இப்போ 20% எடுத்துக்கங்க. அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 85-90 ரூபீஸ் சம்திங்ன்ட்டு வரும். ஸோ இந்த மாரி தான் பண்ணுவாங்க. ஒரு சில பேர்லாம் 25 கிட்ட கூட சார்ஜ் அதாவது டிடக்ட் பண்ணுவாங்க. 25% கூட டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து 15%க்கு எவ்வளோக்கு எவ்வளோ கீழ போடணுமோ, அவ்வளோக்கு கீழ போங்க. 15% எனக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு போட்டு விடுங்க. நான் வந்து இந்த மாரி நான் வந்து இந்த கடையில ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளா இத நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்க. ஸோ நான் வந்து ஒரு நல்ல ரேட்டு தான் போட்டிருக்கேன். 15% டிடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க எந்த கடைக்கு பண்ணாலும், அது வந்து நம்ம வேஸ்டேஜ் அதுன்னு சொல்லிட்டு டிடக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெயிட் டிடக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து பிரைஸ் டிடக்ஷன் பண்ணிட்டாங்க. பிளஸ் வெயிட் டிடக்ஷன் வந்து ஒரு 10% கிட்ட பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட். நான் வந்து 10%ன்றது இதுவுமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ராக்ஸிமேஷன் கொடுத்து சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கடைக்கும் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும். நீங்க வந்து எவ்வளோக்குள்ள இதெல்லாம் கம்மி பண்ணலாம். உங்ககிட்ட நீங்க கடையில போயிட்டு நீங்க வந்து வெள்ளி வந்து இன்னைக்கு ரூ. 110 போயிட்டு இருக்கு அப்படின்னா, இதில வந்து நீங்க ரூ. 110 குறைக்க முடியாது. நீங்க வாங்கும்போது
போகுது. பட் இதில் வந்து நீங்கள் செய்கூலி சேதாரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, 15% போட்டிருப்பாங்க. இல்லை ஒரு 10% சொல்லிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் குறைக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டியில் நம்மளால் வந்து குறைக்க முடியாது. அவங்க ஜிஎஸ்டி வந்து காமனாக என்ன ப்ரைஸோ அதான் போட முடியும் அவங்களால. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம எதுலலாம் குறைக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ரேட் கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன்டேஜ். ஸோ இதில் வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஸோ எவ்வளோக்குள்ள நீங்கள் கம்மி பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் நல்லா கிடைக்கும். அது இல்லாமல் வெயிட் டிடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக இப்போ வந்து எவ்வளோ ஆயிடுச்சு, முன்னாடி வந்து ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ரேட் டிடெக்ட் பண்ணனால நம்மளுக்கு வந்து வெறும் ரூ. 93 தான் நம்மளுடைய வெள்ளிய எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது 15% போட்ட பிறகு. அதே மாரி வெயிட் டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னா 10% பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 30 கிராம் குறைஞ்சிரும். இப்போ நீங்க 300 கிராம் வெள்ளி வச்சிருக்கீங்க, பழைய வெள்ளி வச்சிருக்கீங்க. இதில 30 கிராம் குறைஞ்சிச்சு அப்படின்னா, 270 கிராம் தான் உங்ககிட்ட இருக்கிற மாரி அவங்க கணக்கு போடுவாங்க அவங்ககிட்ட. ஸோ இவ்வளோ தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இதில வந்து உங்களுக்கு அழுக்கு இருக்கும், அந்த டர்ட் இருக்கும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் போகுதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம ஓல்டுனால வந்து அது வந்து கொஞ்சம் டீகிரேட் ஆயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாரி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இது 10% இருந்து உங்களுக்கு 20% அந்த மாரி எவ்வளோக்குள்ள முடியுமோ அவங்களுக்கால முடியுமோ பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும் 10%க்குள்ள தான் நீங்க வச்சிருக்கணும் அத. ஸோ இதையும் 15%க்குள்ள வச்சிருக்கணும். இத 10%க்குள்ள வச்சிரணும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க இத. ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் இங்க வந்து இத நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாரி 300 கிராம வந்து 30 கிராம குறைச்சிட்டு 270 தான் நாங்க பில் போடுவோம்னு சொல்லிருவாங்க. ஸோ டோட்டலா இப்ப நம்ம ரேட் படி உங்களுடைய வேல்யூ எவ்வளோனா, 270 கிராம் இன்டு 93.5 ஸோ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, மொத்த 300 கிராமோடைய ஓல்டு வெள்ளியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா, 25,245 சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு இது வந்து இந்த போட்டிருக்காங்க. இதே வந்து 10 ரூவாலருந்து நாளைக்கு வந்து பிரைஸ் ஏறலாம், இறங்கலாம். ஸோ அன்னைக்கு ரேட்டுக்கு படி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கால்குலேஷன் போட்டுக்கங்க நீங்க. போடுங்க. 2வது அவங்க போடுவாங்க. ப்ளஸ் போட்டத நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க நீங்க. இதே மாரி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா, உங்ககிட்ட ஏமாத்த மாட்டாங்க அவங்க. நீங்க தெளிவா இருக்கீங்க தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மல் பிரைஸ்ல போடுவாங்க. ஸோ எங்க போனாலுமே நீங்க வந்து பிஃபோர் ஒரு நகை கடைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு அத பத்தி கொஞ்சம் நாலேட்ஜ் தெரிஞ்சுட்டு போங்க. அப்பதான் வந்து நீங்க ஏன்னா 1 கிராம் அவங்க ஏமாந்த ஒரு கோல்டுலயே பார்த்தீங்கன்னா, 1 கிராம் ஏமாத்துனா இப்பலாம் ரூ. 7,000 8,000 போயிட்டுருக்கு. ஸோ 1 கிராம் அவன் வந்து சின்னதா ஒரு பெர்சன்டேஜ் வச்சு பண்ணா கூட அவங்க ரூ. 500 ரூ. 1000 ஒரே நாள்ல லாபம் இருக்கும் அவங்களுக்கு. ஒருத்தர் ரூ. 1000 லாபம் பார்த்தான்னா, ஒரு நாளைக்கு 100 பேருக்கு அவன் கடைக்கு வருவாங்க. ஸோ அப்ப வந்து பெருசா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. நம்ம வந்து எவ்வளோக்கெல்லாம் நம்ம வந்து சேஃபா இருக்கணும், நம்ம வந்து கேஷியஸா இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும். ஸோ அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே. சரிங்களா? ஸோ இப்போ ஓல்டு கால்குலேஷன் இந்த மெத்தட் 1ல வந்து இந்த மாரி பண்ணியாச்சு. இப்ப இதே கோல்ட வந்து அதே சேம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து ஆ புதுசா இப்ப வாங்க போறோம். இது வந்து நம்ம விக்கிறோம். 25,245க்கு வித்துட்டோம்னு நெனச்சுக்கங்க. அவங்க கிட்ட காசு நம்மகிட்ட குடுத்துட்டாங்கன்னு கூட வச்சுக்கங்க நீங்க. ஓகேங்களா? இப்ப வந்து என்ன பண்றோம், அதே கடையில நம்ம வந்து புதுசா வெள்ளி வாங்க போறோம். அது எவ்வளோ வாங்க போறோம்னா, அதே 300 கிராம் நம்ம வாங்க போறோம். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பேஸ் ரேட் அதாவது 1 கிராம் ரூ. 110 மார்க்கெட் ரேட் ஓகே. மேக்கிங் சார்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 10% கிட்ட மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. எப்படி அப்டின்னா 10%ன்றது நீங்க 1 கிராம் நீங்க இப்ப இன்னைக்கு போயிட்டு 1 கிராம் நீங்க வந்து ஒரு வெளியில ஏதோ ஒரு பொருள் எடுக்குறீங்க அப்டின்னா, அதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 110. இப்ப அந்த 1 கிராமுக்கு வந்து 10% வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்டின்னா, இது வந்து 1 கிராமுக்கு வந்து எவ்வளோ வருது நம்மளுக்கு? ஒரு ரூ. 1 வருது. ஸோ ஓகேங்களா? ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, இதுல ரூ. 110 இன்ட்டு நீங்க 10% போட்டீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 11 வரும். ஸோ அத ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்து நீங்க இப்ப மார்க்கெட் பிரைஸ் பிளஸ் இந்த மேக்கிங் சார்ஜ் ஆட் பண்ணா ரூ. 121 உங்களுக்கு வரும் அது. இப்ப 1 கிராம் நீங்க வாங்கணும் அப்டின்னா, ரூ. 121 பே பண்ணணும். அது இல்லாம நீங்க 3% ஜிஎஸ்டி வேற பே பண்ணணும். ஸோ டோட்டலா இப்ப பாருங்க உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? 300 கிராம் இருக்கு. ஸோ 300 கிராம மல்டிப்ளை வித் இந்த ரூ. 121 இந்த ரூ. 121 நீங்க போட்டீங்க அப்டின்னா, ரூ. 36,300 வந்து நம்ப 300 கிராம் வாங்குறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும். அது இல்லாம 3% ஜிஎஸ்டி வேற குடுக்கணும் நம்ப. ரூ. 36,300 நீங்க ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ரூ. 1,089 வரும். இந்த 1,089,000யும் இதையும் நீங்க 2யும் கூட்டுனீங்க அப்டின்னா, ரூ. 37,389 வந்து நம்ம குடுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பார்த்தோம்? நம்மளுடைய மொத்த 300 கிராமோடைய இன்னைக்கு ரேட் இப்படி பார்த்தாலே பழைய வெள்ளி வந்து 25,245 புதுசா வாங்க போகும்போது எவ்வளோ நம்ம கேட்குறாங்க நம்மகிட்ட? 37,389 ஸோ ஆக மொத்தம் டோட்டல் டிஃபரன்ஸ் பாருங்க இப்ப இதுல. ஸோ 2 வேலையும் கம்பேர் பண்ணியிருக்கேன் அதில. ஸோ ஓல்டு சில்வருடைய வேல்யூ வந்து இங்க போட்டிருக்கேன். நியூ சில்வர் வேல்யூ இங்க போட்டிருக்கேன் நானு. 37,000 ஸோ டோட்டல் டிஃபரன்ஸ் பாருங்க அதில. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12,144 வருது இதில. ஸோ ரூ. 12,144 வந்து நம்ம 300 கிராம் வந்து நம்ம பழைய வெள்ளிய குடுக்குறோம். அதே 300 கிராம் வந்து புது வெள்ளிய நம்ம வாங்குறோம். ஸோ வாங்குறதுக்கு என்ன பண்றோம் அப்டின்னா, 12,144 நம்ம தான் குடுக்குறோம். ஸோ நம்ம வெளிய குடுத்துட்டு திரும்ப நம்ம வெளிய வாங்குறதுக்கு நம்ம வந்து 12,000 ஏன்னா இது வேஸ்டேஜஸ், ஜிஎஸ்டி, ஸோ மேக்கிங் சார்ஜ் எல்லாமே சேர்ந்து வருது. இப்போ இது என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க 1 கிராமுக்கு கால்குலேட் பண்ணணும் அத. இப்ப எப்படி கால்குலேட் பண்றது? இப்ப இப்ப டோட்டலா உங்கள்ட்ட மொத்தம் எத்தன கிராம் இருக்கு உங்ககிட்ட? 300 கிராம் உங்களுக்கு வச்சிருக்கீங்களா நீங்க? ஸோ ஓல்டு கிராம் இது பாருங்க. ஓல்டு கிராம் இருக்கா? ஸோ இப்ப உங்ககிட்ட மொத்தம் வந்து 300 கிராம் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு முன்னாடி. இத வந்து அவங்க எவ்வளோக்கு எடுத்திருக்காங்க? டிவைடட் பை என்ன பண்ணுங்கன்னா,
5245. ஏன்னா இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓல்டு சில்வர் வேல்யூ. ஸோ டோட்டலா 300 கிராம் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 84.15 காசு ஒண்ணு வரும். ஓகேங்களா? அதே மாரி புதுசா வாங்க போற வெள்ளியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா, ரூ. 37,389. அப்போ 1 கிராம் மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூ. 124. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ மொத்தமா 1 கிராம் வந்து புது வெள்ளிக்கு வந்து ரூ. 124. பழைய வெள்ளிக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 84. ஸோ இதில வந்து ரெக்கவரி பெர்சன்டேஜ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரெக்கவரி பெர்சன்டேஜ் அப்படின்னா, நான் வந்து 1 கிராம் புது வெள்ளி வாங்குறதுக்கு ரூ. 124 குடுக்குறேன். ஆனா பழைய வெள்ளி என்னுடைய வந்து அவங்க ரூ. 84க்கு எடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 67%க்கு மேல வந்து நம்மளுக்கு ரெக்கவரி பெர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இதில வந்து நம்மளுக்கு ஒரு மார்ஜின் இருக்கு. ஸோ நம்மளுடைய மார்ஜின் என்னன்னா, எப்பவுமே வந்து நீங்க ரெக்கவரி பெர்சன்டேஜ வந்து ஒரு 50-60% மேல வந்து உங்களுடைய ரெக்கவரி பெர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொவைட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 60% மேல இருக்கணும். எவ்வளோக்கெல்லாம் மேல இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீங்க நல்ல ரேட்டுக்கு எடுக்கணும்னு அர்த்தம். ரெக்கவரி பெர்சன்டேஜ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு மட்டமான ரேட்ல எடுக்குறாங்கன்னு அர்த்தம். உங்கள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நார்மலா நான் ஸ்டாண்டர்டா போட்டிருக்கேன் நானு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 67% கிட்ட வருது. பட் இதுவே வந்து எல்லா கடையிலும் எடுக்க மாட்டாங்க. ஒரு 65% கிட்ட எடுப்பாங்க. ஸோ பாதிக்கு மேல தான் கொஞ்சம் எடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய பழைய வெள்ளி குடுத்து புது வெள்ளி வாங்கும்போது. நீங்க வந்து இத புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ இந்த ரெக்கவரி வேல்யூ பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இந்த 84 இந்த 84 டிவைடட் பை 121 இது போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 67.5 வந்து பெர்சன்டேஜ்ல வரும் உங்களுக்கு. பெர்சன்டேஜா கால்குலேட் பண்ணீங்கன்னா அது வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ரெக்கவரி பெர்சன்டேஜ். இப்ப மெத்தட் 2ல பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 30% டிடக்ஷன். அதாவது என்னன்னா, நம்ம குடுக்க போற அந்த 300 கிராம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 300 கிராம் வெள்ளியில மார்க்கெட் ரேட் பாருங்க எவ்வளோ இருக்குன்னா, 110 இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து 110 சொன்னேன்ல. 110 30% டிடெக்ட் பண்ணிருவாங்க. முன்னாடி அத பார்த்தால 15% டிடெக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 30% டிடெக்ட் 30% வரைக்கும் மேலயும் கூட போகலாம், கீழயும் போகலாம். 30% டிடெக்ட் பண்ணாங்கன்னா, ரூ. 33 கழிஞ்சிரும். அப்பன்னா 1 கிராமுக்கு வந்து அவங்க நம்ம பழைய வெள்ளிய வந்து ரூ. 77 தான் எடுக்குறாங்க. முன்னாடி எவ்வளோ பார்த்தோம்? நம்மளுக்கு வந்து ரூ. 83 சம்திங் ஏதோ பார்த்தோம்ல. ஸோ அதில இதில பார்த்தீங்கன்னா, ரூ. 77 தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க? எடுக்குறாங்க. 1 கிராம் வெள்ளி. அது இல்லாம வந்து வெயிட் லாஸ் வந்து அவங்க போட மாட்டாங்க. இப்ப அதில வந்து நம்ம வெயிட் லாஸ் கொஞ்சம் 10% சம்திங் போடுவாங்க. இதில வந்து வெயிட் லாஸ் அந்த மாரி போட மாட்டாங்க எதுவும். ஸோ டோட்டலா வேல்யூ பார்த்தீங்கன்னா, இது வந்து 300 கிராம் நான் வந்து பழைய வெள்ளி குடுக்க போறோம். டோட்டல் ரூ. 77 டோட்டல்னா ரூ. 23,100 நம்மளுக்கு வருது. இது வந்து நம்மளுடைய பழைய வெள்ளியோட அமௌண்ட் ஓகேங்களா? அதே மாரி இப்ப புதுசா வாங்க போறோம். இது வேற கடையில நான் போட்டுட்டு இருக்கேன். ஜிஎஸ்டி போடாத கடையில. அந்த கடையில போயிட்டு திரும்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "தம்பி நீ 300 கிராம் வாங்குற. பிளஸ் 300 பிளஸ் ஒரு 10 கிராம் வந்து 10% வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். எதுக்காகன்னா, இந்த 300 கிராம் கூடிய வெள்ளிய நாங்க செய்யறதுக்கு 10% வந்து மேக்கிங் சார்ஜஸ் நாங்க வந்து செலவு பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து ஆள் கூலி இந்த மாரி ஆயிருக்கு. அதனால வந்து நாங்க 330 ஸோ 30% 30 பாயிண்ட் சேர்ந்துரும் அதுல. 30 கிராம் சேர்ந்துரும். சேர்ந்த பிறகு 330 கிராமுக்கு தான் உங்களுக்கு பில் போடுவோம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா, உங்ககிட்ட குடுக்குறது 300 தான். ஆனா, அவங்க சார்ஜ் பண்றது 330க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது இல்லாம ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 110 நோ மேக்கிங் சார்ஜ். அதாவது மேக்கிங் சார்ஜஸ் இதில ஆட் பண்ண மாட்டாங்க. முன்னாடி நம்ம அதில பார்த்தோம். இதில ஆட் பண்ணாம அவங்க என்ன பண்றாங்க, டைரக்ட்டா வெயிட்டேஜ் ஆட் பண்றாங்க இது. ஸோ அது வந்து பிரைஸ் ஆட் பண்ணாங்க ப்ரீவியஸ் மெத்தட்ல. இதில பார்த்தீங்கன்னா, வெயிட்டேஜ் ஆட் பண்றாங்க. நல்லா ப்ரீவியஸா வீடியோ அந்த செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா புரியும் அதில. அது இல்லாம ஜிஎஸ்டியும் போட மாட்டாங்க அதில. ஓகேங்களா? ஸோ அதில இப்போ வந்து புது ரேட்டோட விலை என்ன? 300 கிராம் தான் நான் வந்து வாங்க போறேன். ஆனா 10% இன்கிரீஸ் பண்ணி 330 கிராமுக்கு பில் போட போறாங்க. ஸோ 330 பில் போடும்போது ரூ. 110 ரேட் போடும்போது ரூ. 36,300 நான் வந்து குடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதில வந்து இப்ப பழைய வெள்ளியோட விலை எவ்வளோ? ரூ. 23,100 இங்க போட்டிருக்கேன். அதே மாரி புது வெள்ளியோட விலை எவ்வளோ? ரூ. 36,300 அதில போட்டிருக்கேன். ஸோ டோட்டலா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா, ரூ. 13,200 நான் பே பண்ண வேண்டியதா இருக்குது. ஸோ ஏன் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்டின்னா, ஸோ ரூ. 13,200 வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம அந்த பழைய வெள்ளித்துறை சார்ஜஸு, பழைய வெள்ளியில வந்திருக்க அந்த அந்த அழுக்கு, அதே மாரி வேஸ்டேஜஸு, அது மாரி இந்த தேய்மானம் இது மாரி எல்லாத்தையுமே சேர்த்து அவங்க நாம என்ன பண்ணுறோம்னா, 13,200 நம்ம வந்து எக்ஸ்ட்ரா குடுக்குறோம். நம்ப வெளியே குடுத்துட்டு திரும்ப நம்ப கிராமோடைய வெளிய வாங்குறதுக்கு 13 எக்ஸ்ட்ரா குடுக்குறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, 1 கிராமுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க அப்டின்னா, அப்ப ரூ. 77. ஸோ டோட்டலா நீங்க எல்லாத்தையும் கழிச்சல் இதெல்லாம் போன பிறகு 1 கிராமுக்கு ரூ. 77யும் அதே மாரி இன்னொரு அந்த புதுசா வாங்க போறதுக்கு ரூ. 110 அவங்க வந்து என்ன பண்ணாங்க 1 கிராம். ஏன்னா இந்த ரூ. 110 எதுவுமே பண்ணவே இல்ல. அப்படியே தான் புதுசா போட்டுருக்காங்க. அதனால வந்து ரூ. 110 ஆல்மோஸ்ட் இந்த இயர் ரெக்கவரி பெர்சன்டேஜ் பாருங்க 63 முன்னாடி நம்ம 67 பார்த்தோமே இதான் 63 தான் இருக்கு. பட் இந்த மெத்தட் நல்ல மெத்தட் தான். பட் இந்த மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி இல்லாததால தான் நீங்க போய் வாங்க முடியும். பட் இவங்கள்ட்ட போனீங்கன்னா நெறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காது. அதே மாரி இவங்க வந்து அந்த சில்வருடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் நீங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு நீங்க அந்த மாரி கடைகளுக்கு போய் வாங்கலாம். இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நெறையவும் கம்மி பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட போய் நீங்க என்ன பண்ணலாம்னா, எங்களுக்கு வந்து இந்த 10% போடுறீங்களே இத கம்மி பண்ணுங்கன்னு கேட்கலாம். அதே மாரி நீங்க இப்ப 30% டிடக்ட் பண்ணியிருக்கீங்க. இத வந்து எங்களுக்கு இன்னும் கம்மி பண்ணுங்க. 20% டிடக்ட் பண்ணுங்க எங்களுக்கு. அந்த பிரைஸ் வந்து பண்ணுங்க. பழைய கோல்டு நம்ம மாத்துறோம் பார்த்தீங்கன்னா, அந்த இதில வந்து கேட்டு பார்க்கலாம்.
ஸோ எவ்வளோக்கெவ்வளோ நமக்கு ரெக்கவரி பர்சன்ட் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவராலா நம்ம 2யும் கம்பேர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மெத்தட் 2 மெத்தட் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் 1ம் மெத்தட் 2. ஸோ 2 மெத்தட்லேயுமே வந்து நம்மளுக்கு பழைய கோல்டு எவ்வளோ அதே 300 கிராம் வச்சுக்கோங்க. 300 கிராம் வந்து நம்ம குடுக்குறோம். அதாவது நம்ம வந்து ஓல்டு கோல்டா வச்சுருக்கோம். ஸோ நியூ கோல்டா எவ்வளோ வச்சுருக்கோம்? அதே வந்து 300 கிராம். ஓகேங்களா? அதே மாரி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரேட் வந்து இன்னைக்கு ரூ. 110. ஸோ ரூ. 110 மார்க்கெட் ரேட் இன்னைக்கு படி இருக்குது. இப்போ ஓல்டு கோல்டு வந்து அதே வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னா 25,240 எடுக்கிறாங்க. இவங்க 23,100 எடுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி புதுசாக வாங்குற தங்கம் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 37,389 சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க வெறும் 36,300 தான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அதில் ஜிஎஸ்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பண்ணுறாங்க. இவங்க ஜிஎஸ்டி வாங்கலாம், அதனால இதாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்களோட தான் கம்மியாக நம்ம பே பண்ணுறோம். அதாவது மெத்தட் 1 யூஸ் பண்ணி யார் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நம்ம கம்மியாக பண்ணுறோம். அதனால் நமக்கு ரெக்கவரி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இவங்க கிட்ட பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுறோம். அதனால் வந்து ரெக்கவரி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுறோம், இப்போ இன்கேஸ் எல்லாமே பேசிலாம் முடிச்சாச்சு. ஸோ ப்ரைஸும் வந்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. நீங்கள் நெகோஷியேட் பண்ணிட்டீங்க, பேரம் பேசி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்ககிட்ட திரும்பியும் வந்து ஓவரால் இப்போ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15,000 மொத்தம் கொடுக்கணும். 300 கிராம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு திரும்ப 300 கிராம் வாங்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ கொடுக்கணும்? 15,000 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஓவராலாக கம்மி பண்ண பாருங்கள். அதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு தடவை கேட்டு பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, அவங்க கேட்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஸோ ஒரு 14,000 ஒரு 13,000 கம்மி பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிருவாங்க. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு குறைப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு இதில் நல்ல லாபம் இருக்குது இதில். ஏன்னா கோல்டு ரேட் அவங்க இப்போ நகை கடைக்காரங்க எப்படி அவங்களுக்கு லாபம் ஆகுது? அவங்க வந்து இப்போ ஒரு 2010 2020ன்னு வச்சுக்கோங்க. 2020ல் அவங்க வந்து ஒரு நிறைய ஒரு 5 கிலோ கோல்டு வாங்கி மொத்தமாக வாங்கிட்டு அந்த கோல்டெல்லாம் வந்து நல்லா மேக்கிங் சார்ஜஸ் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணி நகை ஆபரணங்கள்லாம் தயாரித்து வச்சுப்பாங்க அவங்க. இப்போ வந்து கோல்டு ரேட் இப்போ அன்னைக்கு ரேட்டு கோல்டு ரேட் வந்து எவ்வளோ இருக்கோ ஒரு ரூ. 6,000 இல்லாட்டி ஒரு ரூ. 4,000 சந்தி இவ்வளோ தான் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், இவ்வளோ 2020லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ 2025 பார்த்தீங்கன்னா அது அப்படியே டபுள் ரேட்டாக மாறிடுச்சு. ஸோ 8,000 கிட்ட போயிட்டுருக்கு. ஒரு கிராமோட விலை கோல்டு ரேட்டை சொல்கிறேன். 8,000 கிட்ட போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது பாதி லாபம் வருதுல்ல. ஸோ அவங்க வந்து கோல்டுலேயே செம்ம லாபம் வச்சிருப்பாங்க. அது இல்லாமல் மேக்கிங் சார்ஜ் நீங்கள் அந்த கடையில் வாங்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மேக்கிங் சார்ஜஸ் கொஞ்சம் குறைச்சி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக வந்து பேரம் பேசி வாங்க அவங்ககிட்ட. ஸோ அவங்களாம் நஷ்டத்துலாம் கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் அவங்க லாபத்தில் இருக்கனால நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நீங்கள் குறைச்சி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே. அதே மாரி ஆஸ் பர் ஓவரால் டிஸ்கவுண்ட். ஸோ மொத்தமா ஓவரால் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். அதே பில்லிங் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, அதே மாரி கிராஸ் செக் பண்ணுங்க எல்லாத்தையுமே. நீங்க உங்ககிட்ட இப்போ 300 கிராம் குடுக்குறாங்க அப்படின்னா, பில்லுலயுமே வந்து அதே 300 கிராம் போட்டுருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. அதே மாரி வெயிட்ட வந்து நீங்க வந்து வெயிட் மிஷின்ல போட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. அவங்க முன்னாடியே வந்து நீங்க செக் பண்ணி காட்டிருங்க சொல்லி செக் பண்ணிருங்க. அது இல்லாம வந்து நீங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணீங்களோ, எவ்வளோ குறைக்க போறேன், எத்தனை % போட்டீங்க, அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி நீங்க உங்ககிட்ட குடுத்துக்கிற அந்த வெள்ளி வந்து 92.5 அந்த பியூரிட்டி இருக்கான்னு பார்த்துக்கங்க. அதே மாரி ஷாப் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாரி கோடுலாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க பண்ணிக்கலாம். எல்லாமே கேட்டு நீங்க செக் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும் அது. இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டெப் இது. இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்திங்க அத. அது இல்லாம கடைசியா வந்து நீங்க கடைய விட்டு வெளிய வரும்போது எல்லாத்தையும் வாங்குன பிறகு கடைசியா கேளுங்க. எதையுமே கேளுங்க. எனக்கு கிஃப்ட் பாக்ஸ் குடுங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் நீங்க ஒரு 1,00,000 2,00,000 மேல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, அவங்க வந்து அயர்ன் பாக்ஸ் இது மாரி ஏதாச்சும் ஒரு நெறைய கிஃப்ட்ஸ் குடுப்பாங்க. ஒரு சில கடையிலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் கூட குடுக்குற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாரிலாம் நல்ல ஒரு ஆஃபர்லாம் போட்ட டைம்ல நீங்க போனீங்கன்னா, இந்த மாரி கிஃப்ட் பாக்ஸ்லாம் வாங்கலாம். பவுச்சஸ்லாம் நெறைய குடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா கேரி பேக்ஸ் நம்ம நார்மலா துணி கடைக்கு போனாலே கேட்போமே கட்ட பை எக்ஸ்ட்ரா குடுங்கன்னு சொல்லிட்டு, அது மாரி 4, 5 கட்ட பை கூட சேர்த்து வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி நெறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து பெர்சனல் ஃபினான்ஸ், நார்மல் ஃபினான்ஸ், அதே மாரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா இன்வெஸ்டிங், ட்ரேடிங் எல்லாமே உங்களுக்கு வீடியோ இதுக்கப்புறம் சூப்பரா வரப்போகுது. ஸோ அதனால வீடியோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க் யூ. இதோட சூப்பரான ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். நன்றி.